Taste the Daily. தஞ்சாவூரில் பணி முடித்து வீடு திரும்பிய 34 வயது மதிக்கத்தக்க பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு திராணியற்று வேடிக்கை பார்த்து வரும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த வாரம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் பகுதியில் தனியார் கடை ஒன்றில் வேலை செய்து வந்த 34 வயது பெண் ஒருவர் பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் சண்முகப்பிரபு, பாஸ்கர், பிரகதீஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து அப்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். 2026இல் அதிமுக அரசு பதவியேற்றவுடன் அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வில் யார் அந்த சார், குற்றத்தில் சம்பந்த பிற சார்கள் விவரம் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரப்பட்டு உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும், அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு மீண்டும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு நீதி வழங்கப்படும் எனவும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்ணுக்கு உரிய நீதி கிடைத்திடவும், தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க திராணியற்று வேடிக்கை பார்த்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் வருகின்ற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணியளவில் தஞ்சாவூர் புதிய தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சி தலைவர் அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தலைமையிலும், கழக அமைப்பு செயலாளர்களான சு காந்தி, துரை செந்தில், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சு.மு. பாரதி மோகன், மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி, மத்திய மாவட்ட செயலாளர் சேகர், தெற்கு மாவட்ட செயலாளர் CV சேகர், மாநகர கழக செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.